அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வெளியிட்டிருக்க ஃபோட்டோ, நாங்கள் லவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி வெளியிட்டிருக்க ஃபோட்டோ எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே அந்த லவ் பண்ணவங்களுடைய ஃபோட்டோ. ஓகே, இதெல்லாம் வந்து லவ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபோட்டோ எவிடென்ட் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற இன்னும் சில ஃபோட்டோக்களை காட்டுறேன் பாருங்கள். அப்போ இதுவும் லவ் பண்றதுக்கு லவ் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான எவிடன்ஸா இதை நாங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த போட்டோவும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் தெரியுது. இதுலயும் ஒரு செலிபிரிட்டிஸ் கூட போட்டோஸ் எடுத்திருக்காங்க, இதுலயும் அவங்க ஒரு செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ டெஃபினட்டா ஐ எம் நாட் சப்போர்ட் விஜய் வைஷு. திருநங்க இருந்தாலுமே ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து எந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கிறோன்றது ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள். ஒருவேளை இதே மாதிரி நாளைக்கு உண்மையா ஒரு திருநங்கையை லவ் பண்ணி ஒரு பையன் ஏமாத்துறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. உங்களை பத்தி விசாரிச்சாலோ இல்லை இந்த கேஸை சீரியஸா எடுத்து காவல்துறை விசாரிச்சாங்க அப்படின்னா எல்லாமே வெளியே வரும். இப்போ உங்ககிட்ட எவிடென்ட் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் டெலீட் பண்ணிருக்கலாம், வாட் எவர் சிட்டி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் காவல்துறை நினச்சி இதை எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிச்சாங்க அப்படின்னா நீங்கள் பேசின கால் ரெக்கார்டில் தான் இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ண வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ சச் அ சீப் பப்ளிசிட்டி மென்டாலிட்டி.